மர்ம கும்பலால் கண்காணிக்கப்பட்டு வெட்டி சாய்க்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காட்சிதான் இது. விடியா திமுக அரசு தனது ஆட்சியில் அரங்கேறும் அவலங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிடும் நபர்கள் மீது காவல்துறையை கொண்டு நடவடிக்கை எடுத்து உண்மையை ஊமையாக்கி வருகிறது. இதனால் ஊடகவியலாளர்களும் அச்சுறுத்தலுக்கு ஆட்படும் நிலையில் விடிய அரசின் அதே பாணியை சமூக விரோதிகளும் கையில் எடுத்ததால் இன்று கை, கால், உடல் என மர்ம நபர்களால் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் செய்தியாளர் நேசப்பிரபு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காமநாயக்கன்பாளையம் கே. கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் நேசப்பிரபு. கடந்த சில ஆண்டுகளாக தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சட்டவிரோத டாஸ்மாக் பார் குறித்தும் மது அருந்திய இளைஞர் ஒருவர் போலீசில் நடு ரோட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்தும் செய்தி எடுத்துள்ளார். அப்போது இளைஞரின் உறவினர்கள் இந்த செய்தி வெளியாக கூடாது என்று மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர் நேசப்பிரபுவை நம்பர் பிளேட் இல்லாத கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் சிலர் பின்தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர். இது குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நேசப்பிரபு தகவல் அளித்துள்ளார். அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸு, என்னோட பேர், இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்த 5 பேருக்குமே 20 வயசுங்க. அதுவும் இல்லாமல் 2 நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றிட்டு இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இதன் பின்னர் நேசப்பிரபுவிடம் பேசிய காமநாயக்கன்பாளையம் ஆய்வாளர் அச்சுறுத்தல் பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் நேரில் வந்து பெட்டிஷன் கொடுங்கள் என்று கூறியுள்ளார். நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க. அதனாலதான் சரி கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அடி அடிச்சிட்டோம். வந்துடுறேங்க. அது இப்போ சொல்லிடுறாரு. அந்த தகவல் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு, நீங்க கூப்பிட்டீங்க எனக்கு. ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல, இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுனால இல்லை. நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு 100 அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலது. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. அது யாருங்கிறது என்னன்னு தெரியல. பச்சை கார் நீங்க ஒண்ணு வாங்க தலைவரே, வந்து பெட்டிஷன் கொடுங்க. ஓகேங்க வந்து பெட்டிஷன் கொடுங்க. நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்துறோம். ஓகே. தனது உயிருக்கு நேர்ந்துள்ள ஆபத்து குறித்தும் மர்ம நபர்கள் வீடு மற்றும் தோட்டம் வரை தன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பது குறித்தும் மர்ம நபர்களை செய்தியாளரே பிடிக்க முயல்வது குறித்தும் காமநாயக்கன்பாளையம் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துக் கொண்டே இருந்துள்ளார். உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறியும் ஸ்பாட்டுக்கு வராமல் விசாரிப்பதாக கூறி போலீசார் போனிலேயே நேரத்தை கடத்தி கொண்டிருந்துள்ளனர். சார் ஹோட்டலுக்கு வந்துட்டேங்க சார், ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு. பின்னாடிதான் வந்துட்டானுங்க. ரைட்டுங்க சார், வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க சார். வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேர் நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார், அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க. Yamaha R15 சரிங்களா? கலர் எதுனா தெரியுங்களா சார்? நான் வேணா இப்படியே நின்னுக்கிறேங்க சார் ரோட்ல. வந்தவன என்னமோ பண்ணிட்டு எதுனா இல்ல வண்டி வந்து என்ன கலர் வந்துட்டுங்க சார்? இல்லைங்க சார், கலர் எதுனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கலர் ஒரு கட்டத்தில் மர்ம நபர்களை பின்தொடர்ந்து கே. கிருஷ்ணாபுரம் பிரிவில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே வந்து அவர்களின் நடவடிக்கை குறித்து போலீசாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே செய்தியாளரை மர்ம நபர்கள் நெருங்கி வந்து வெட்ட அவர் அலறியது உயிரையே உலுக்குவதாக இருந்துள்ளது. சரி இருங்க சார், இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா சார்? இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? சார் என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா, எட்டிகா. இந்த வந்து பாருங்க. மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் தலை, கை, கால் என வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இரத்த வெள்ளத்தில் அலறி துடித்த நேசப்பிரபுவின் குரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து அவரை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். முதலுதவிக்கு பின்னர் அங்கிருந்து கோவை தனியார் மருத்துவமனைக்கு செய்தியாளர் நேசப்பிரபு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அச்சுறுத்தல் தொடர்பாக போனில் அழைத்தபோது உடனடியாக வராமல் அலட்சியம் காட்டிய காமநாயக்கன் பாளையம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதாக கூறியுள்ளனர். விடிய ஆட்சியில் ஊடகவியலாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மர்ம நபர்களை கைது செய்யவும், அலட்சியம் காட்டிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் செய்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.